Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெட் பேப்பர் 1 and 2 பார்ட் 2 ஆன சைக்காலஜி லெசன்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 1க்கு உண்டான கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் நாங்கள் அப்டேட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் அந்த லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அதை பார்த்துட்டு கூட அதுக்கப்புறம் இதை பாருங்கள். அதுலேயும் வந்து உங்களுக்கு மோஸ்ட் ரிப்பீட்டட் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்டேட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 2ல் ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். சைக்காலஜியில் 600 கொஸ்டின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ 600 கொஸ்டின்ஸ் கொடுத்தா உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 கொஸ்டின்ஸாக நம்ம டிவைட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு வந்து பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மக்கிட்ட கலெக்ட் பண்ணிக்கலாம். பிடிஎஃப்பில் வந்து உங்களுக்கு எல்லா கொஸ்டின்ஸுமே வந்துடும். அதை மட்டுமே நீங்கள் படித்தாலே போதுமானது தான். எக்ஸாமில் எதிர்பார்க்கப்படக்கூடிய கொஸ்டின்ஸு ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு பிடிஎஃப்பில் கன்வெர்ட் பண்ணி கொடுப்போம். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை மட்டுமே நீங்கள் படித்தாலே போதுமானது தான். கண்டிப்பாக நீங்கள் வந்து 30 out of 30 நீங்கள் கண்டிப்பாக எடுக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த 50 கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது வந்து நம்ம 1 by 1 பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்னுடைய அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் ரீச் ஆகும். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் எங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். தன்னெறிப்படுத்தும் அறிவுரை பகிர்தலை பிரபலப்படுத்தியவர். தன்னெறிப்படுத்தும் அறிவுரை பகிர்தலை பிரபலப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. கார்ல் ரோஜர்ஸ். கார்ல் ரோஜர்ஸ். டிராஸ் என்ற நூலை வெளியிட்டவர். டிராஸ் என்ற நூலை வெளியிட்டவர் சிக்மண்ட் ஃப்ராய்டு. சிக்மண்ட் ஃப்ராய்டு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனவுகள் ஆய்வு. கனவுகள் ஆய்வு. அடுத்தது மனப்போராட்டங்களின் வகைகள். மன போராட்டங்களின் வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. கற்பித்தலின் மூலம் படி. ஒரு கொஸ்டின் நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா புரிஞ்சு படிக்கும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ஒரு நோட்ஸ் மாதிரியோ இல்லை வந்து எழுதி படிக்கிற மாதிரியோ படித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மறக்காமல் இருக்கும். ஸோ அது என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா திட்டமிடுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள். கருவுறுதலின் போது ஆணிடமிருந்து பெறப்படுவது எது அப்படின்னு கேட்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரோமோசோம் ஒய் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. குரோமோசோம் ஒய் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அடுத்தது வந்து பாருங்கள். நுண்ணறிவு சார்ந்த பன்முக காரணி கோட்பாட்டினை அளவிட கூறும் வழியாது. அப்போ இந்த நுண்ணறிவு சார்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஏவிடியை தான் அப்படி சொல்லப்படுறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். தூண்டல் டேஸ் துலங்கள் ஏற்பட காரணம். புலன் உறுப்புகள். புலன் உறுப்புகள். அடுத்தது வந்து பாருங்கள். குமரப்பருவம் ஒரு சிக்கலான அமைதியற்ற பருவம் என கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டான்லி ஹால். ஸ்டான்லி ஹால். ஓகேங்களா. அடுத்தது வந்து பாருங்க. உடல் செயல்பாடுகள் மற்றும் ஊர் செயல்பாடுகள் இரண்டையும் சீராக செயல்பட உதவும் முக்கிய நலமிலா சுரப்பி. நலமிலா சுரப்பி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூட்டரி சுரப்பி. பியூட்டரி சுரப்பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்க. தம்முடைய மூதையர்களிடமிருந்து தொடர்ந்து வழியாக உடல் உளப்பண்புகளையும் பின் சந்ததிகளுக்கு ஜீன்களின் மூலமாக வருதலை டேஸ் என அழைக்கின்றோம். டேஸ் என்று அழைக்கின்றோம். உயிரியல் மரபுநிலை. உயிரியல் மரபுநிலை. அடுத்தது ஒரு கரு இரட்டையர்கள் ஒரே சூழலில் வளர்ந்து வரும்போது இவர்களுக்கிடையே நுண்ணறிவுகளின் ஈவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய நுண்ணறிவு ஈவு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா R =
0.87, ஆர் ஈக்குவல் டு 0.87 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பியாஜோவின் அறிதல் அதன் திறன் வளர்ச்சியின் 3ஆம் நிலை எது அப்படின்னு கேட்குறாங்க. பியாஜோவின் அறிதல் அதன் திறன் வளர்ச்சி 3ஆம் நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்கூடாக பார்ப்பதை வைத்து சிந்தித்து செயல்படக்கூடிய நிலை. ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்த்தா மட்டும்தான் நம்ம நம்பணும். அது மூலயமா என்ன அப்படிங்கிறத சிந்தித்து செயல்பட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாமே நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அடுத்தது, உட்காட்சி மூலம் கற்றலை முதலில் விளக்கியவர் யார்? கற்றலை வந்து முதல் யார் விளக்கினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோலர் அப்படிங்கிற ஒரு முதலில் கற்றலை பற்றி விளக்கியார். அடுத்தது, தவறு செய்யும் மாணவனை திருத்த ஏற்றது எது அப்படின்னு காட்டுறாங்க. ஒருத்தர் வந்து தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா, நல்வழியாக காட்டணும். இப்படி பண்ணக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு எடுத்து அந்த புரிய வைக்கணும். அடுத்தது, நுண்ணறிவு முதிர்ச்சி பொதுவாக முழுமை பெறும் வயது. நுண்ணறிவு முதிர்ச்சி பொதுவாக எந்த வயது வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15லிருந்து 16, 15லிருந்து 16க்குள்ளே இருக்கணும். அடுத்தது, அகத்திறன் பற்றிய மின்னச்சோடா சோதனையின் மொழி மற்றும் மொழியில்லா சோதனை உருப்படிகள் எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க. எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 10. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க. அகமுகன் புறமுகன் ஆகியோரது இயல்புகளை விளக்கியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. மோஸ்ட் ரிப்பீட்டட் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். யுங் அப்படிங்கிறவங்க தான் விளக்கி இருக்கார். அடுத்த கொஸ்டின் வரும்னு பாருங்க. ஆளுமையை அளவிட பயன்படும் மிக பொருத்தமான முறை. மிக பொருத்தமான முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுயசரிதை. சுயசரிதை. நெக்ஸ்ட் ஒன், மிகைநிலை மனம் என்ற நிலை எந்த வயதிற்கு ஏற்படுகிறது? மிகைநிலை மனம் நிலை என்ற வயதுக்கு ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3லிருந்து 6 வயது வரைக்கும் ஏற்படுகிறது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. ஹால்ஸ் என்பவரது கற்றல் கொள்கையிலை குறிக்கும் சூத்திரம் எது? சூத்திரம் எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா SCR ஈக்குவல் டு DX SHR into K minus 1. SCR equal to DX SHR into K minus 1. Next one, மூளையில் ஏற்படும் நினைவிற்கும் மிக முக்கிய காரணமாக இயங்கும் வேதிப்பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வேதிப்பொருள் அப்படின்னா RNA. நெக்ஸ்ட் ஒன், கால வயது 8, மன வயது 7. இது வந்து பார்த்தீங்கன்னா குழப்பும் கேள்விகள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து கொஸ்டின் வந்து பாருங்கள் ஒரே மாதிரி இருக்கும். கால வயது 8, மன வயது 7 மற்றும் கால வயது 7, மன வயது 8 உள்ள இவ்விருவரின் நுண்ணறிவு ஈவியாது அப்படின்னு கேட்குறாங்க. நுண்ணறிவு ஈவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 87.5, அதாவது கால வயதுக்கு வந்து 87.5, மன வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 114.5 அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ஸோ இது வந்து ஒரு மோஸ்ட் ரிப்பீட்டட் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. ஹீலி என்பவர் 1909ஆம் ஆண்டு நிறுவிய குழந்தைகள் உளநல மருத்துவ விடுதி எங்கு அமைந்துள்ளது? எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் சிக்காகோ. ஆன்சர் வந்து சிக்காகோ. நெக்ஸ்ட் ஒன், கவனவீச்சு அறிய உதவும் கருவி எது அப்படின்னு கேட்குறாங்க. கவனவீச்சு அறிய உதவும் கருவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்ச்சிஸ்டால் கோப்.